வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். குரு ரவிதாஸ் ஜெயந்தியை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி தேரா சக்கந்த் பள்ளனுக்கு வருகை. வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து ஜலந்தரில் பாதுகாப்பு பணிகள் தீவிரம். மேற்கு வங்கத்திற்கு மத்திய அரசு அனுப்பும் பணம் மக்களை சென்றடையவில்லை. திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மீது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வரப்போவதில்லை. தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சியை அமைக்க மக்கள் வாக்கு செலுத்துவார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் தலை குனிந்து நிற்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழ்நாடு தலை குனியாது பிரச்சாரம் பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து தொடங்கும். திமுக தலைமை செய்தி தொடர்பாளர் DKS இளங்கோவன் அறிவிப்பு. காசாவில் இஸ்ரேல் இன்று நடத்திய தீவிர தாக்குதல்களில் பாலஸ்தீன மக்கள் 12 பேர் உயிர் மாய்ப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். குரு ரவிதாஸ் ஜெயந்தியை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி தேரா சக்கந்த் பள்ளனுக்கு வருகை தர உள்ள நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து ஜலந்தரில் பாதுகாப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளது. கடந்த சில மாதங்களாகவே பல்வேறு மாநிலங்களில் உள்ள பள்ளிகள், வணிக வளாகங்கள், நீதிமன்றங்களுக்கு தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வருவது வாடிக்கையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் பிப்ரவரி 1ஆம் தேதி நடைபெறும் குரு ரவிதாஸ் ஜெயந்தியை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி தேரா சக்கந்த் பள்ளனுக்கு வருகை தர உள்ள நிலையில் நேரடியாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ஜலந்தரில் உள்ள 2 பள்ளிகளுக்கும் மின்னஞ்சல்கள் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளன. இந்த சம்பவம் இடங்களுக்கு வெடிகுண்டு நிபுணர் குழுக்கள் வரவழைக்கப்பட்டு காவல்துறை அதிகாரிகள் இணைந்து பள்ளி வளாகங்கள் முழுவதுமாக சோதனை மேற்கொண்டனர். விடுமுறை நாள் என்பதால் பள்ளிகளில் மாணவர்கள் யாரும் இல்லாததால் பதற்றம் தவிர்க்கப்பட்டது. இதேபோன்று தேரா சக்கந்த் பள்ளன் வளாகம் முழுவதும் காவல்துறையினர் சோதனையிட்டனர். மிரட்டல் மின்னஞ்சல்களை சரிபார்த்து வருவதாகவும் இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்திற்கு மத்திய அரசு அனுப்பும் பணம் மக்களை சென்றடையவில்லை என்று திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மீது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் பர்கனாஸ் வடக்கு பகுதியில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று உரையாற்றினார். அப்போது ஊழலை ஒரு நிறுவனமாகவே மம்தா பானர்ஜி மாற்றியுள்ளார் என்றும், ஆசிரியர் ஆள் சேர்ப்பு ஊழல், அரசு பணியாளர் தேர்வாணைய ஊழல், மாநகராட்சி ஆள் சேர்ப்பு ஊழல், பசு கடத்தல் ஊழல், ரேஷன் ஊழல், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்ட ஊழல், பிரதமரின் வீட்டு வசதி திட்ட ஊழல் குறித்து மம்தா பானர்ஜியிடம் கேட்க விரும்புகிறேன் என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். மேலும் மேற்கு வங்க மாநிலத்தில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது என்றும், அவரின் மருமகனை முதல்வராக்கவே அவர் முயல்கிறார். அவரது கண்கள் கண்புரை நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதால் அவரால் ஊழலை காண முடியவில்லை. மக்கள்தான் அவரின் கண்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும், இங்கு பாஜக ஆட்சி அமைத்த பிறகு அனைத்து ஊழல் குற்றச்சாட்டுகளையும் உச்சநீதிமன்ற நீதிபதியின் மேற்பார்வையின் கீழ் விசாரித்து ஊழல் செய்த அனைவரையும் சிறையில் அடைப்போம் என நான் உறுதியளிக்கிறேன் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமைய மக்கள் வாக்கு செலுத்துவார்கள் என்று மக்கள் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது என்றும், எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்றும் சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்களை தொடங்க வைத்த போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2 நாள் பயணமாக சிவகங்கை மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளார். அங்கு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது அதிமுக ஆட்சியில் பல திட்டங்களை சொன்னார்களே, செய்தார்களா என கேள்வி எழுப்பிய அவர், எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்றும், ஆனால் திமுக சொன்னதைத்தான் செய்யும், செய்வதைத்தான் சொல்லும் என மக்களுக்கு தெரியும், இதுதான் திமுக என்றும், அரசு ஊழியர்களுடைய 22 ஆண்டுகால கோரிக்கையான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி காட்டியிருக்கிறோம் என்றும், அதை யாராலும் செய்ய முடியாதென சொன்னார்கள். ஆனால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்ற பாணியில் திமுக அதை செய்திருக்கிறது என்றும், நாம் சொல்லிவிட்டு செய்தவற்றை விட சொல்லாமலே பல முத்திரைகளை திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறோம், அதுதான் பெரிய சாதனை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் இன்னும் பல கனவு திட்டங்கள் இருக்கின்றன என்றும், அவற்றை நிறைவேற்றும் வாய்ப்பை திராவிட மாடல் ஆட்சிக்கு தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் எனக்கு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழு அளவில் இருக்கிறது என்றும், அந்த நம்பிக்கையை ஒவ்வொரு மாவட்டத்திற்கு நான் போகும்போதும் உங்கள் முகத்தில் பார்க்கிறேன் எனவும், மக்கள் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி, தமிழ்நாட்டின் வளர்ச்சியே என் மகிழ்ச்சி எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் தலை குனிந்து நிற்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் உலக சரித்திரத்தில் ஹிட்லர், முசோலினி, நீரோ போன்ற கொடுங்கோல் மன்னர்களை பற்றி மக்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள்.
சரித்திர புத்தகங்களில் படித்திருப்பார்கள். ஆனால் இந்த சர்வாதிகாரங்களின் மொத்த உருவம் தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தமிழக மக்கள் பார்க்கிறார்கள் என்றும், நடு இரவில் ஒரு பெண் தனியாக பாதுகாப்பாக நடந்து செல்கிறாரோ அன்றுதான் உண்மையான சுதந்திரம் பெற்ற நாள் என்று மகாத்மா காந்தி தெரிவித்தார். ஆனால் கடந்த 56 மாத திமுக ஆட்சியில் காவல்துறையை தனது ஏவல் துறையாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாற்றி வைத்துள்ளதால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்றும், 6 வயது சிறுமி முதல் மூதாட்டிகள் வரை ரோட்டில் நடந்து செல்ல முடியவில்லை. போதை ஆசாமிகள் எந்த நேரம் இவர்களை சீரழிப்பார்கள், கொலை செய்வார்கள் என்று தெரியவில்லை என்றும், இந்த நிலையில் தீய சக்தி திமுகவின் ஆட்சி முடிவிற்கு வரும் நிலையில் போதை ஆசாமிகள் எந்த நேரம் இவர்களை சீரழிப்பார்கள், கொலை செய்வார்கள் என்று தெரியவில்லை என்றும், இந்த நிலையில் தீய சக்தி திமுகவின் ஆட்சி முடிவிற்கு வரும் நிலையில் ஹரோம் நகரம் பற்றி எரியும் போது நீரோ மன்னன் பிடியில் வாசித்தது போல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகளிர் மாநாடு நடத்துகிறார் என்றும், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் தலைகுனிந்து நிற்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசிற்கு எதிராகவும் மக்களை காப்பாற்றும் திட்டங்களை செயல்படுத்திய திமுக அரசின் சாதனைகளை முன்வைத்தும் தமிழ்நாடு தலைகுனியாத பிரச்சாரம் பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து தொடங்க உள்ளதாக திமுக தலைமை செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்தார். 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் திமுக தேர்தல் பரப்புரையை தொடங்க உள்ளது. இந்த நிலையில் தேர்தல் பரப்புரை திட்டம் தொடர்பாக திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் டி.கே.எஸ். இளங்கோவன், சட்டமன்ற உறுப்பினர் எழிலன், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, சோமு ஆகியோர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் டி.கே.எஸ். இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாடு தலை குனியாது என்ற திட்டத்தின் அடிப்படையில் திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக திமுகவின் சார்பில் 22 சிறப்பு சொற்பொழிவாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் சென்று அங்கு மக்களை சந்தித்து மக்களோடு மக்களாக இருந்து திமுக ஆட்சியில் அரசின் திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்க உள்ளோம் என்று தெரிவித்தார். மேலும் கல்வி, மருத்துவம், மகளிர் முன்னேற்றம் ஆகிய 3 துறைகளில் அனைத்து மக்களுக்குமான நல்ல திட்டங்களை திமுக அரசு வழங்கியுள்ளது என்றும், மாநில அரசின் திட்டங்களுக்கு உரிய ஒத்துழைப்பை ஒன்றிய அரசு வழங்குகிறதா என்றால் இல்லை எனவும், மாநில அரசிற்கு நிதியை தராமல் வஞ்சித்து ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு வஞ்சகம் செய்கிற அரசாகத்தான் இருக்கிறது என்று டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்தார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு கொடுத்த எந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, எய்ம்ஸ் மருத்துவமனையும் தற்போது வரைக்கும் கட்டப்படவில்லை என்றும் தெரிவித்த அவர், பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரும்போதெல்லாம் எதை சொல்லி ஏமாற்றப் போகிறார் என தமிழக மக்கள் நினைக்கிறார்கள் என்றும் திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்தார். காசாவில் இஸ்ரேல் இன்று சனிக்கிழமை மேற்கொண்ட தீவிர தாக்குதல்களில் பாலஸ்தீன மக்கள் 12 பேர் உயிர் மாய்க்கப்பட்டனர். காசாவில் உள்ள பாலஸ்தீனர்கள் எல்லையை கடந்து செல்ல ஏதுவாக காசா எகிப்து இடையிலான ராபா எல்லைப்பாதை நாளை திறக்கப்படுவதாக இஸ்ரேல் தரப்பால் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் காசாவில் இன்று அதிகாலையில் தாக்குதல்கள் தொடர்ந்தன. இந்த தாக்குதலில் 12 பேர் உயிர் மாய்க்கப்பட்டனர். மேலும் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அங்குள்ள மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதத்தில் இஸ்ரேல் படைகள் இந்த எல்லையை கைப்பற்றிய பிறகு சுமார் 1.5 ஆண்டுகள் கழித்து தற்போதுதான் ராபா வழித்தடம் மக்கள் போக்குவரத்திற்காக திறக்கப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு சுமார் 150 பேரை மட்டுமே அனுமதிக்க இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அப்பகுதியில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடருவதால் காசாவில் பதற்ற நிலை நீடிக்கிறது. தகவல் தொழில்நுட்பத்துறையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பிள்ளையார் சுழி போட்டவர் வாஜ்பாய் என்று சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் ஈழத்தமிழர்களை இனப்படுகொலை செய்ய துணை நின்ற கச்சத்தீவை தாரை வார்த்த காங்கிரசும் திமுகவும் இணைந்திருப்பதுதான் துரோக கூட்டணி எனவும், செந்தில் பாலாஜி வைத்திலிங்கத்தை புனிதராக்கிய வாஷிங் மிஷின் எது எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் சென்னை கிண்டியில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழகத்தின் வளர்ச்சி வரலாற்றை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் பொய்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் என்றும், வாரிசு அரசியல் உட்பட திமுக மீது சொல்லும் குற்றச்சாட்டுகள் எல்லாமே பழைய ஸ்கிரிப்ட் தான் என்றும் தெரிவித்துள்ளதை வானதி சீனிவாசன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாட்டின் இன்றைய வளர்ச்சிக்கு முதலமைச்சராக இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், காமராஜர், எம்.ஜி.ஆர், ஜெயலலிதா, முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் என பலரும் பெரும் பங்களித்துள்ளனர் என்றும், கடந்த 11 ஆண்டு கால மத்திய பாஜக ஆட்சியில் உருவாக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகள், விரைவு சாலைகள், மேம்பாலங்கள், ரயில்வே, துறைமுகம், விமான நிலைய மேம்பாட்டுதான் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு காரணம் என்றும், தகவல் தொழில்நுட்பத்துறையில் தமிழ்நாடு அடைந்த வளர்ச்சிக்கு வாஜ்பாய் ஆட்சியில் சென்னையில் அமைக்கப்பட்ட டைட்டில் பார்க் தான் பிள்ளையார் சுழி போட்டது என்றும், இவற்றையெல்லாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறைக்க நினைக்கலாம். ஆனால்
தமிழ்நாட்டு மக்கள் மறக்க மாட்டார்கள் என்றும், அதிமுக பாஜக கூட்டணி வலுவடைந்துள்ளதால் ஏற்பட்ட பதற்றத்தில் அதிமுக பாஜக கூட்டணி மீது வீண்பழி சுமத்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று அறிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான கூட்டணி வலுவாகவும் உறுதியாகவும் இருப்பதால் வரும் சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி கிடைக்கும் என்று பொள்ளாச்சியில் நடைபெற்ற தேர்தல் அலுவலக கட்டிடத்தின் திறப்பு விழாவில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நம்பிக்கை தெரிவித்தார். பொள்ளாச்சி கோவை சாலையில் சிடிசி மேட்டில் கோவை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. கோவை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் தளபதி முருகேசன் தலைமையில் நடைபெற்ற திறப்பு விழாவில் கோவை மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்தார். விழாவில் முன்னாள் மத்திய அமைச்சர் மு. கண்ணப்பன், பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி, தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுசாமி, திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் டாக்டர் மகேந்திரன், பொள்ளாச்சி நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன், அமுத பாரதி, பொள்ளாச்சி நகரமன்ற தலைவர் ஷியாமலா, நவநீத கிருஷ்ணன், ஆனைமலை பேரூராட்சி தலைவர் கலைச்செல்வி, சாந்தலிங்கம் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழாவை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஒரு சிலரின் ஆசைகள் எப்போதும் நிறைவேறாது எனவும், திமுக தலைமையிலான கூட்டணி மிக வலுவாகவும் உறுதியாகவும் உள்ளது என்றும், எப்படி 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு மகத்தான வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் வழங்கினார்களோ அதேபோல் 2026 சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை வழங்க வாக்காளர்கள் தயாராக இருப்பதாகவும், திமுக தேர்தல் பணிகளை தொடங்கி நடத்தி வருவதாகவும் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து காட்டுப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா மற்றும் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கநாட்டை அடுத்த காட்டுப்பட்டி கிராமத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு நிரந்தரமாக தடை விதிக்க வேண்டும் என அந்த பகுதியை சேர்ந்த தனிநபர் ஒருவர் நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனையடுத்து நீதிமன்ற காட்டுப்பட்டியில் ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பாக விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்தது. இதனிடையே இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஒவ்வொரு முறையும் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வேண்டும் என்றுதான் நீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடர்வார்கள் என்றும், ஆனால் ஜல்லிக்கட்டை நிரந்தரமாக காட்டுப்பட்டி கிராமத்தில் தடை விதிக்க வேண்டும் என்று வழக்கு வந்திருப்பது வியப்பாக இருக்கிறது என்றும், ஆனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராமல் ஜல்லிக்கட்டை மாவட்ட நிர்வாகம் நடத்த வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து காட்டுப்பட்டி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா மற்றும் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். ஜல்லிக்கட்டு போட்டியில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அழைத்து வரப்பட்ட 650 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் ஆடுகளத்தில் பங்கேற்றனர். சுழற்சி முறையில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கு அடங்காமல் சென்ற காளையின் உரிமையாளர்களுக்கும் இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்படுகிறது. ஜல்லிக்கட்டு போட்டியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர். விழுப்புரத்தில் இது நம்ம ஆட்டம் 2026 என்ற மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டியில் முன்னாள் அமைச்சர் க. பொன்முடி பங்கேற்று மாணவர்களுடன் கபடி மற்றும் வாலிபால் விளையாட்டுப் போட்டியினை தொடங்கி வைத்தார். விழுப்புரம் நகர பகுதியான கீழ்பெரும்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள மாவட்ட விளையாட்டு அரங்கில் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. போட்டியில் முன்னாள் அமைச்சரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான க. பொன்முடி பங்கேற்று போட்டியாளர்களுடன் கபடி, வாலிபால் விளையாட்டையும் கயிறு இழுத்து போட்டியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் சிவா மற்றும் விளையாட்டுத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் க. பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கல்வி, விளையாட்டு இரண்டையும் இரு கண்களாக பாவித்து செயல்பட்டு வருகிறார் எனவும், இளைஞர்கள், மாணவர்கள், விவசாயிகள், பெண்கள் என அனைவருக்கும் நல்ல திட்டங்களை வகுத்து செயல்பட்டு வருகிறார் எனவும், அதன் அடிப்படையில் இளைஞர்களின் வளர்ச்சிக்காக விழுப்புரத்தில் திமுக அரசு சார்பில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது என்றும் க. பொன்முடி தெரிவித்தார். மேலும் இதில் வட்டாரம், மாவட்ட அளவில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு மாநில அளவில் போட்டி நடத்தப்பட்டு வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாக முன்னாள் அமைச்சர் க. பொன்முடி தெரிவித்தார். செய்கிற ஒரு முதலமைச்சர் தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள். இளைஞர்கள், மாணவர்கள், மகளிர், இதுபோல விவசாயிகள் அனைவருக்கும் நல்லது செய்கிற ஒரு முதலமைச்சர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அந்த அடிப்படையில் தான் இளைஞருடைய வளர்ச்சிக்காக இந்த விளையாட்டு போட்டிகளை அரசின் சார்பிலே நடத்த வேண்டும் என்றார். அவர் முதலிலேயே பொங்கல் திருவிழா போட்டிகளாக கழகத்தின் சார்பில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் தமிழகம் முழுவதும் நடத்தியிருக்கிறார். இது அரசின் சார்பில் நடைபெறுகிற
தரையில் நிற்க முடியாத அளவில் மது போதையில் இருந்த ஆட்டோவை ஓட்டுநரை கோவில்பட்டி காவல்துறையினர் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மத்தித்தோப்பு சாலையில் உள்ள அன்னை தெரசா நகர் பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சரவணகுமார் என்பவர் மது போதையில் ஆட்டோவை ஓட்டி சென்றபோது சாலையில் நடந்து சென்ற ஒரு பெண்மணி மீது ஓட்டுநர் ஆட்டோவை உரசிவிட்டு சுவரில் முட்டி நின்றார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த பகுதி மக்கள் ஆட்டோவை சுற்றி வளைத்து பார்த்தபோது ஆட்டோ ஓட்டுநர் சரவணகுமார் மது போதையில் தள்ளாடியபடி எழுந்து நிற்க முடியாமல் தவித்தது தெரிய வந்தது. இந்த நிலையில் இது குறித்து பொதுமக்கள் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல் நிலைய உதவியாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட காவல்துறையினர் போதையில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர் சரவணகுமாரை மீட்டு மற்றொரு ஆட்டோவில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ஆட்டோவை பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் நிறுத்தினர். மது போதையில் ஆட்டோவை ஓட்டிய ஓட்டுநரால் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற சமத்துவ தலைவர் டைனமிக் லீடர் கே ஆம்ஸ்ட்ராங்கின் 54வது பிறந்தநாள் விழாவில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சமத்துவ தலைவர் டைனமிக் லீடர் வழக்கறிஞர் கே ஆம்ஸ்ட்ராங்கின் 54வது பிறந்த நாளையொட்டி காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே ஆம்ஸ்ட்ராங் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் கே பிரபாகரன் தலைமை தாங்கினார். மாநில சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் வதியூர் பிரபு, சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் கௌசல்யா, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் அன்னலட்சுமி, மாவட்ட பொருளாளர் வையாவூர் செந்தில் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் கட்சியின் மாவட்ட இணை செயலாளர் சதீஷ், துணை செயலாளர் ஸ்ரீதர், மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அணி அமுதன், அமைப்பு சாரா மாவட்ட தொழிலாளர் அணி செயலாளரும் இளைஞர் அணி மாவட்ட செயலாளருமான பன்னீர்செல்வம், மாவட்ட மாணவர் அணி தலைவர் சூர்யா, காஞ்சி நாநகர செயலாளர் ஜெயக்குமார், காஞ்சி ஒன்றிய செயலாளர் சதீஷ் உட்பட கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு ஆம்ஸ்ட்ராங் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தினர். நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக காஞ்சிபுரத்தில் பேருந்து நிலையம் எதிரே திருவுருவப் படம் அமைத்து அவருடைய படத்திற்கு மாலை அணிவித்து இன்று நாங்கள் புகழஞ்சலி செலுத்தினோம். இந்த நாளை தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த நாளை சமத்துவ திருநாளாக கொண்டாட வேண்டும் என அவர்கள் அறிவுறுத்தலின்படி காஞ்சிபுரத்தில் இன்று இந்த சமத்துவ திருநாளை பொன்னேரி வருவாய்த்துறை வட்டக்கிளையில் பணியாற்றி பணியை நிறைவு செய்யும் உதவியாளர்களுக்கு வழி அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வருவாய்த்துறை வட்டக்கிளையில் கிராம உதவியாளராக பணிபுரிந்து தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்க பொதுச் செயலாளராக பணியாற்றி வரும் எஸ் ரவி, செங்குன்றம் கிராம உதவியாளர் குமார் ஆகியோர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவும் வழி அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சியும் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் வட்டாட்சியர் சோமசுந்தரம், வட்டத் தலைவர் ரவி, செயலாளர் செல்வகுமார், பொருளாளர் பாரதி, திருவள்ளூர் மாவட்ட தலைவர் அருள், மாவட்ட செயலாளர் சந்திரசேகர், பொருளாளர் ரமேஷ் பாபு, மாவட்ட துணைத் தலைவர் சுரேஷ், இணை செயலாளர் சுகன், வருவாய்த்துறை அரசு ஊழியர்கள், வட்ட நிர்வாகிகள், உறவினர்கள், நண்பர்கள் பலர் கலந்து கொண்டு எஸ் ரவி மற்றும் குமார் ஆகியோருக்கு சால்வை, மாலை அணிவித்தும் பரிசு பொருட்கள் வழங்கியும் பாராட்டினர். தொகுதி பங்கீடு முடிவதற்குள் தஞ்சையில் அதிமுகவின் திட்டங்கள் குறித்து துண்டு பிரசுரங்களை அதிமுகவினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடையே வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு நிறைவு பெறாத நிலையில் அதற்காக கூட்டணி பேச்சுவார்த்தையில் அரசியல் கட்சியினர் முழு வீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தஞ்சை அடுத்த செங்கிப்பட்டியில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். மாநாட்டில் பங்கேற்ற அனைத்து பெண்களுக்கும் ஹாட்பாக்ஸில் பிரியாணி வழங்கப்பட்டது. அதே நேரத்தில் இன்று தஞ்சை சட்டமன்ற தொகுதியில் தஞ்சை மாநகராட்சிக்கு உட்பட்ட 6, 7, 8 ஆகிய வார்டுகளில் அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்று அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ள ரூபாய் 2000 உதவித்தொகை திட்டம், காங்கிரீட் வீடு வழங்குதல், ஆண்களுக்கும் இலவச பேருந்து திட்டம், 100 நாள் வேலையை 150 நாட்களாக உயர்த்தும் திட்டம், ரூபாய் 25,000 மானியத்தில் இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் என பல திட்டங்களை அச்சிடப்பட்டு துண்டு பிரசுரங்களுடன் ஹாட்பாக்ஸை வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வழங்கியதுடன் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். தமிழக வெற்றி கழகத்தின் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட இணை செயலாளர் பொன்னேரி எம் சிலம்பரசன் பிறந்தநாள் விழாவில் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்தினர். தமிழக வெற்றி கழகத்தின் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட இணை செயலாளர் பொன்னேரி எம் சிலம்பரசன் பிறந்தநாள் விழா பொன்னேரி அடுத்த வெண்பாக்கம் கட்சி அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது.
விழாவில் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்று கேக் வெட்டி எம் சிலம்பரசனுக்கு பூங்கொத்து கொடுத்தும், சந்தன மாலை, மலர் மாலை, சால்வை அணிவித்தும், நினைவு பரிசு பொருட்களை வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தனர். விழாவில் மாவட்ட, தொகுதி, நகர, ஒன்றிய, பேரூர் கிளை கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் அடுத்த சேலை கிராமத்தில் பசுமாட்டை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற நபருக்கு திருவள்ளூர் நீதிமன்ற நீதிபதி ஜாமீன் மனுவை ரத்து செய்து உத்தரவிட்டார். திருவள்ளூர் அடுத்த சேலை கிராமத்தை சேர்ந்த பிரதாஸ் என்பவர் கறிக்கடை நடத்தி வரும் நிலையில் கடந்த டிசம்பர் 31 சேலை பகுதியில் பசுமாடு ஒன்றை விலைக்கு வாங்கினார். பசுமாடு அவரை விட்டு தப்பிச் சென்றதை அடுத்து பிரதாஸ் குருவிக்காரரை அழைத்து சென்று கொக்கு சுடும் துப்பாக்கியால் சுட்டு மாட்டை பிடிக்க முயன்றார். ஆனால் தவறுதலாக அப்பகுதியை சேர்ந்த சந்தனகுமார் என்பவரின் பசுமாட்டின் மீது துப்பாக்கி குண்டு பாய்ந்ததில் பசுமாடு காயமடைந்தது. இதனையடுத்து படுகாயமடைந்த பசு மாட்டை சென்றம்பாளையத்தில் உள்ள கோசாலையில் ஒப்படைத்த நிலையில் 3 தினங்களுக்கு பிறகு பசுமாடு உயிரிழந்து விட்டது. இது குறித்து விலங்குகள் நல அலுவலர் சாய் விக்னேஷ் திருவள்ளூர் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் ஆய்வாளர் வெற்றி செல்வன் வழக்கு பதிவு செய்து கடந்த 12 பசுமாட்டை சுட்டுக் கொன்றதாக சேலை பகுதியை சேர்ந்த பிரதாப் என்பவரை விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கிளை சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் நேற்று பிரதாப்பின் ஜாமீன் மனு திருவள்ளூர் நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி ஜாமீன் மனுவை ரத்து செய்து உத்தரவிட்டார். இதனையடுத்து பிரதாப் மீண்டும் கிளை சிறையில் அடைக்கப்பட்டார். விழுப்புரத்தில் கள்ளக்காதலனுடன் இணைந்து மனைவியை கணவரை அடித்து கொலை செய்துவிட்டு தூக்கில் தொங்கவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடிய வழக்கில் இருவருக்கும் விழுப்புரம் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி ராஜசிம்மவர்மன் ஆயுள் தண்டனை மற்றும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். விழுப்புரம் மாவட்டம் அரியலூர் கிராமத்தில் ரவிச்சந்திரன் என்பவரின் வீட்டில் கடந்த 2020 மார்ச் மாதம் 17 கணவர் ராஜகுமாரனை அவரது மனைவி லதா என்பவர் விழுப்புரம் வழுதாரெட்டி பகுதியை சேர்ந்த கள்ளக்காதலன் ரஞ்சித்துடன் இணைந்து ராஜகுமாரன் கழுத்தை கயிற்றால் இறுக்கி கொலை செய்துவிட்டு தூக்கில் தொங்கவிட்டு கணவர் தற்கொலை செய்து கொண்டதாக மனைவி லதா நாடகமாடியுள்ளார். இதனை அறிந்த ராஜகுமாரின் சகோதரர் முத்துக்குமரன் விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகள் லதா, லஞ்சித் இருவரையும் கைது செய்தனர். இச்சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை விழுப்புரம் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் அனைத்து சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகள் லதா, ரஞ்சித் ஆகிய இருவருக்கும் நீதிபதி ராஜசிம்மவர்மன் ஆயுள் தண்டனை மற்றும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்து தீர்ப்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். பெரம்பலூர் அடுத்த சிறுவாச்சூர் தேசிய நெடுஞ்சாலையில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்ற பக்தர்கள் மீது கார் மோதிய விபத்தில் 4 பெண் பக்தர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு அரியலூர், பெரம்பலூர், கடலூர், சேலம் மாவட்டங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்கின்றனர். இந்த நிலையில் சென்னையை சேர்ந்த கௌதம் என்பவர் பயணித்த கார் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து பாத யாத்திரையாக சென்ற பக்தர்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கடலூர் மாவட்டம் தோழர் குடிக்காட்டை சேர்ந்த மலர்கொடி விஜயலட்சுமி, சசிகலா, சேலம் மாவட்டம் ஆத்தூர் கெங்கவள்ளியை சேர்ந்தவர் உள்ளிட்ட 4 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். தோழர் குடிக்காட்டை சேர்ந்த ஜோதிலட்சுமி என்பவர் படுகாயமடைந்த நிலையில் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்ற பக்தர்கள் உயிரிழந்தது சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுமை தாங்கி அறக்கட்டளையில் நடைபெற்ற கைத்தொழில் இலவச பயிற்சி நிறைவு விழாவில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் வயது வரம்பின்றி ஆடிய உற்சாக நடனம் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் உள்ள சுமை தாங்கி அறக்கட்டளையில் கடந்த 3 ஆண்டுகளாக பெண்களுக்கு இலவசமாக ஆரி ஒர்க் பயிற்சி, தையல் பயிற்சி உட்பட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. அந்த வகையில் பயிற்சி பெற்ற 300க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா UWC தலைமையில் நிர்வாக அதிகாரி அஜய் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக நிர்வாக பொறியாளர் தினேஷ், UWC தலைவர் ஸ்ரீ லட்சுமி, சமுதாய வளர்ச்சி பிரிவு தலைமை அதிகாரி நிர்மல்குமார், காவல் ஆய்வாளர்கள் வனிதா, முருகன், உதவி ஆய்வாளர் சுஜாதா தேவி, சமுதாய அலுவலர் சுவைக்கின் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினர். மேலும் பயிற்சி பெற்ற பயனாளிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் உபகரண பொருட்களை வழங்கினர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பயனாளிகள் சுமை தாங்கி அறக்கட்டளை நிறுவனர் ஜெயலட்சுமி நன்றி தெரிவித்தனர். அதன் பின்னர் வயது வரம்பின்றி உற்சாக நடனமாடிய பெண்களின் வீடியோ
சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. பெரியபாளையம் அருகே இரவு நேரத்தில் பட்டா கத்தியுடன் ஆட்டோவில் சுற்றி திரிந்த 3 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த வடமதுரை கூட்டு சாலையில் அமைந்துள்ள சோதனை சாவடியில் பெரியபாளையம் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் வேகமாக சென்ற ஆட்டோவை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அதில் 3 இளைஞர்கள் 2 அடி நீளம் கொண்ட பட்டா கத்தியுடன் இருந்ததை பார்த்து காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து 3 பேரையும் காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் கிளாம்பாக்கம் பகுதியை சேர்ந்த ரூபன் என்கிற தங்கராஜ், மைக்கேல் என்கிற சிவா, தினேஷ் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த வழக்கில் 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். இது குறித்து பெரியபாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது காவல் நிலையங்களில் ஏதேனும் கொலை, கொள்ளை குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதா எனவும் கூலிப்படையை சேர்ந்தவர்களா எனவும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். காரியாப்பட்டி அருகே பால் டேங்கர் லாரி மோதிய விபத்தில் 7 நாட்டு மாடுகள் உயிரிழந்த சம்பவம் குறித்து ஆமுக்குளம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே சாலை இலுப்பைக்குளம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி ராஜகோபால் என்பவர் 1000க்கும் மேற்பட்ட நாட்டு கெடா மாடுகளை பராமரித்து வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் தனது மாடுகளை காரியாப்பட்டி பகுதியில் மேய்ச்சலுக்காக ராஜகோபால் அழைத்து சென்றார். அதன் பின்னர் மீண்டும் சாலை இலுப்பக்குளத்திற்கு அதிகாலையில் காரியாப்பட்டி நரிக்குடி சாலையில் 10க்கும் மேற்பட்ட மாடுகளை ஓட்டி வந்தார். அப்போது மூடுகன்குளம் அருகே அதிவேகமாக வந்த பால் டேங்கர் லாரி சாலையில் கூட்டமாக சென்று கொண்டிருந்த மாடுகள் மீது தாறுமாறாக மோதியதில் 5 பசு மாடுகள் உட்பட 7 மாடுகள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது. கால் முறிவு ஏற்பட்டு சில மாடுகள் உயிருக்கு போராடி வருகிறது. இதனையடுத்து பால் டேங்கர் லாரியை மடக்கி பிடித்த மாட்டின் உரிமையாளர் உடனடியாக ஆமுக்குளம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆமுக்குளம் காவல்துறையினர் விபத்தை ஏற்படுத்திய பால் டேங்கர் லாரியை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். மேலும் மது போதையில் டேங்கர் லாரியை ஓட்டி வந்த மதுரை நல்லூரை சேர்ந்த சுரேந்தர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து உயிரிழந்த மாடுகளை கால்நடை மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செய்தனர். மயிலாடுதுறையில் கம்ப்யூட்டர் பிரவுசிங் சென்டரில் பணியாற்றிய சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி பிரமுகரை அனைத்து மகளிர் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை சீனிவாசபுரம் பகுதியை சேர்ந்த முகமது ரஃபீக் என்பவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் நகர தலைவராக உள்ளார். இவர் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகில் கம்ப்யூட்டர் பிரவுசிங் சென்டர் நடத்தி வருகிறார். இவரது கடையில் பெற்றோரை பிரிந்து வந்த 16 வயது சிறுமி ஒருவர் வேலை பார்த்து வந்துள்ளார். அச்சிறுமியை தனியார் பெண்கள் காப்பகத்தில் சேர்த்து முகமது ரஃபீக் உதவி செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் சிறுமியிடம் முகமது ரஃபீக் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக தெரிய வந்தது. இது குறித்த புகாரின் பேரில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர்கள் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலக சமூக பணியாளர் ஆரோக்கியராஜ் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் சங்கீதா போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து முகமது ரஃபீக்கை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை கிண்டியில் ஜோலார் அரங்கத்தில் ட்விங்கிள் டாய்ஸ் 2026 என்ற குழந்தைகளுக்கான ஓவிய போட்டி நடைபெற்றது. சென்னை கிண்டியில் உள்ள ஜோலார் அரங்கத்தில் ஜனவரி 31ஆம் தேதியும் பிப்ரவரி 1ஆம் தேதியும் என 2 நாட்கள் குழந்தைகளுக்கான ட்விங்கிள் டாய்ஸ் 2026 என்ற ஓவிய போட்டி காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை நடைபெறுகிறது. இன்று நடைபெற்ற போட்டியில் பள்ளி குழந்தைகள் பங்கேற்று தீயணைப்பு வீரர், ஜங்லிங், சிங்கம், கப்பல் உள்ளிட்டவற்றை ஓவியமாக வரைந்து வர்ணம் தீட்டி தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். போட்டியில் வெற்றி பெறும் சிறுமியர் சிறுமிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ பூதலிங்க சுவாமி சிவகாமி அம்பாள் திருக்கோவிலின் தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ பூதலிங்க சுவாமி சிவகாமி அம்பாள் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தை மாத பெருந்திருவிழா 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு கடந்த 23ஆம் தேதி தை பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 10ஆம் நாட்களிலும் பூதலிங்க சுவாமி சிவகாமி அம்மாளுக்கு அபிஷேக ஆராதனைகளுடன் தீபாராதனையும், சுவாமி வீதி உலா, பவனி வருதல், சமய சொற்பொழிவுகள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. இதனையடுத்து 9ஆம் நாள் திருவிழாவான இன்று காலையில் பூதலிங்க சுவாமி சிவகாமி அம்மாளுக்கும் ஸ்ரீ விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதை அடுத்து சுவாமிகள் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். அதன் பின்னர் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
தேரோட்ட விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பூதலிங்க சுவாமி சிவகாமி அம்மாளை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். குரு ரவிதாஸ் ஜெயந்தியை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி தேரா சக்கந்த் பள்ளனுக்கு வருகை. வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து ஜலந்தரில் பாதுகாப்பு பணிகள் தீவிரம். மேற்கு வங்கத்திற்கு மத்திய அரசு அனுப்பும் பணம் மக்களை சென்றடையவில்லை. திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மீது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வரப்போவதில்லை. தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சியை அமைக்க மக்கள் வாக்கு செலுத்துவார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் தலை குனிந்து நிற்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழ்நாடு தலை குனியாத பிரச்சாரம் பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து தொடங்கும். திமுக தலைமை செய்தி தொடர்பாளர் DKS இளங்கோவன் அறிவிப்பு. காசாவில் இஸ்ரேல் இன்று நடத்திய தீவிர தாக்குதல்களில் பாலஸ்தீன மக்கள் 12 பேர் உயிர் மாய்ப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.